ஐயா நீங்க ராதாகிருஷ்ணன்றவர் வந்து சாமிக்கு நங்கிலிகொண்டான்ல இருந்த கிராம ஆஃபீஸரா இருந்தவரு. சாமிக்காக ஃபுட்லாம் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சாப்பாடுலாம் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சம்பவங்கள கொஞ்சம் சொல்லுங்களேன். நங்கலிகொண்டான் வில்லேஜ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் வந்து சாமி பார்த்தது வந்து அங்கே தெருவில் நடந்து வரும்போது ரஜினி கஃபேக்கு வெளியே வச்சு தான் சாமிக்கு அவர் அறிமுகம் பரிச்சயமே அப்போ தான். அதுக்கப்புறம் நிறைய ஈடுபாடு ஒவ்வொரு தடையும் வர்றாரு. அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு சில இது கோயில் இந்த மாதிரி அருகம்புல் மாலை வந்து சமந்த விநாயகருக்கு போடுங்க, சரியாக போகுங்கிறாரு, சரியாக போகுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவங்க வந்து அப்போ சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க புன்னமரத்துக்கு கீழே. இன்னும் எங்கெங்கேயோ இங்கே பச்சையம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள இடங்கள்ல, இல்லைன்னா அந்த ஈசானி மாடத்தில் சுடுகாடு பக்கத்தில் எங்கேயாவது இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. நிரந்தரமாக சாப்பாட்டுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலை. அப்போ இதை பார்த்துட்டே இருந்து அவருக்கு ஒரு எண்ணம் வருது. தினமுமே அவர் ஊரில் இருந்து பட்டை சாதம் 2 பட்டை சாதம், அது பெருமாளுக்கும் அவருக்கும் 2 பட்டை சாதம் வாங்கி, சாமிக்கு ஒரு பாக்கெட் சீரட்டு வாங்கி, கொஞ்சம் புகையிலையும் வாங்கி அங்கேருந்து பஸ்ஸில் கொடுத்து விடுவார். சாமி வந்து சாமிகிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவார். சாமி வந்து அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில், பழைய பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்து அந்த பஸ் டிரைவர் வந்து கொடுக்க தண்ணி காத்திருந்து அதை வாங்கிட்டு போய் புன்னமரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. இது ரெகுலராக பண்ணுவார் அவர். இதை பார்த்துட்டு இருந்தவர் தான் ஜார்ஜ். ஒரு நாள் வந்து அந்த பஸ் வரலை, ஆகாரமும் வரலை. அதை பார்த்து இந்த ஜார்ஜ் என்ன பண்ணுறாரு, நேராக போய் அவர் போய் தன்னுடைய பணத்தில் வந்து பட்டசாதம் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்து, அவரையும் சாப்பிட வச்சு பண்ண உடனே அவருக்கு ஜார்ஜுக்கும் பார்த்திங்கன்னா இவர் மேலே ஒரு ஈடுபாடு வந்துடும். ஈடுபாடு வந்து 3 பேருமே சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை ராதாகிருஷ்ணன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 சாப்பாடு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நங்கலிகொண்டான் ராதாகிருஷ்ணன் பண்ண சேவைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னதமான சேவைகள். அந்த காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு எந்த விதமான பிரபலையுமும் அடையாத ஒரு ஞானியை அவர் அடையாளம் கண்டு அவருக்கு ஆகாரம் கொடுத்து, அவருக்கு சில பழக்கங்கள், அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறது, அவருக்கு வந்து கொஞ்சம் புகையில வந்து போட்டால் தான் அவர் வந்து அவருக்கு சில காரியங்கள் இயற்கை உபாதையிலேருந்து கழிக்கிறதுக்கு சில இதெல்லாம் வேண்டியது, அதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தார். அவர் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்பயே அவ்வளோ சேவை பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு பக்தர் இப்போ சமீபத்தில் கேள்விப்படுறோம், காசிக்கு போய் மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல. ஆனால் இப்படிலாம் பக்தர்கள் சுவாமிக்கு அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. எந்த காலத்தில் 1965க்கு மேலே உள்ள காலத்தில், 1975 வரைக்கும் உள்ள காலத்தில், 10 வருஷ காலத்தில் ராதாகிருஷ்ணன் மாதிரி, பெருமாள் மாதிரி, ஸ்ரீனிவாசன் மாதிரி, இன்னும் இந்த மாதிரி டிவோட்டிஸ் பாண்டு மாதிரி நிறைய பக்தர்கள் இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து தான் சாமியை காப்பாற்றி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம சாமி ஒன்றும் இப்படி ஒரு ஆசிரமத்தோடு வந்தவர் இல்லை, இந்த மாதிரி ஒரு சன்னத்திரி வீடோடு வந்தவர் இல்லை. சாதாரண புழுதியிலிருந்து வந்தவர். அவர் இந்த புழுதியில் இருந்தாலும் அது ரத்தனம்தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளவங்க தான் பார்த்து அதை பராமரித்து பத்திரப்படுத்தி இன்னைக்கு உள்ள டிவோட்டி கையில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு அந்த அத்தனை பக்தர்களையும் இன்னைக்கு நினைக்கிறதே உங்களுக்கு முக்தியை தரும். தயவுசெய்து நினைங்க. இந்த ஆசிரமத்தில் அந்த மாதிரி பக்தர்கள் படத்தெல்லாம் மாட்டுங்க. இன்றைக்கும் ஆனந்த ஆசிரமத்தில் அந்த டைனிங் ஹாலில் பப்பா மாதாஜியை அந்த காலத்தில் பார்த்து பக்தி செலுத்தின அத்தனை பக்தர்கள் படத்தெல்லாம் மாட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆசிரமத்துலேயும் மாட்டட்டுமே. ஏன் அவங்களெல்லாம் ஒதுக்குறாங்க? ஏன் அவங்கள எல்லாத்தையுமே வந்து மறக்கணும்னு நினைக்கிறாங்க? தெரியல. அவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி வைக்கிறதே நம்ம சாதனாவுக்கு உறுதுணையாக இருக்கும். தயவுசெய்து அதை செய்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கள்.